இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, பாபு ஜெகஜீவன் ராம் எழுந்து நின்று, அண்ணா யூ ஆர் திராவிடியன் ஸ்டாக் ஃப்ரம் மெட்ராஸ் ஸ்டேட், ஐ எம் திராவிடியன் ஸ்டாக் ஃப்ரம் பீகார் ஸ்டேட்னு சொன்னது நமக்கு பெருமையா இருக்குல்ல. அப்ப அந்த பெருமையை நாம் தலையில் தூக்கி வைத்து பாபு ஜெகஜீவன் ராம் அண்ணாவை பார்த்து நானும் திராவிடியன் ஸ்டாக் தான் சொன்னாருன்னு இன்னைக்கு பேசுறோம்ல. அது மாதிரி ஒரு வரலாற்று செய்தியை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். போராட்ட களங்களினுடைய நாயகன் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தான். ஜெயப்பிரகாஷ் நாராயணன் உளவிய மண்ணில் இன்றைக்கு தேஜஸ்வி கார் ஓட்ட, அந்த பிரச்சார வாகனத்தில் ராகுல் ஏறி நிற்க, இதை பார்க்கிற போதே ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட்டு விட்ட உணர்வு எனக்கு ஏற்படுகிறதுன்னு சொன்ன உடனேயே அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது. அந்த மொழிபெயர்த்த உடனேயே ஆர்ப்பரிக்கிறது. அப்போ இந்த போராட்டத்தை கூறுதீட்டுவதற்காகத்தான் முதலமைச்சர் சென்றிருக்கிறார். அது ஒரு பாசறை சார். அந்த பாசறையை பட்டை தீட்டுவதற்காக முதலமைச்சர் சென்றார். அந்த பணியை செவ்வனே செய்து விட்டிருக்கிறார். செஞ்சு விட்டாருன்னு சொல்லுவேன் நான். சொல்றாங்கல்ல, செஞ்சுட்டாரியா அப்படின்னு, அந்த மாதிரி செஞ்சுட்டாரு. அதனாலதான் இவங்க கதறிட்டு இருக்காங்க. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த பீகாரில் எழுந்த எழுச்சி குரலே சாட்சி. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதுக்கு அந்த நெருப்பை இனி அணைக்கவே முடியாது. 2 தலைவர்கள் தூக்கி வந்தாங்கல்ல, அதை மூன்றாவதாக ஒரு தலைவர் உங்களோடு நான் தோள் நிற்கிறேன் என்று சொல்லி அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டாரு. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால்தான் இங்கு சங்கிகள் கதறல் சத்தம் கூடுதலாக கேட்கிறது. சங்கிகளினுடைய குரலை நம்மால் பார்த்து ரசிக்க முடிகிறதுன்னு சொன்னா அதற்கு முதலமைச்சரினுடைய இந்த பீகார் பயணமும் முதலமைச்சர் அங்கே சென்று ஆற்றிய உரையும் வரலாற்றில் ஒரு மைல்கல் என்றுதான் சொல்வேன். நீங்க ஜனநாயகத்துக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது, தேர்தல் ஆணையம் அப்பட்டமான அயோக்கியத்தனத்தை செய்திருக்கிறது என்கிற வரலாறு நாளைக்கு புரட்டப்படுகிற போது 3 தலைவர்கள் தான் வரலாற்றில் இடம்பெறுவார்கள். அதில் ஒருவர் உச்ச நட்சத்திரமாக இருப்பார். ஏன்னு கேளுங்க. அகில இந்திய அரசியலினுடைய முகமாக தெரிபவர் ராகுல் காந்தி. அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. ஏன்னா பீகார்ல அந்த 60 லட்சம் ஓட்டுல மேபி 35 லட்சம் ஓட்டு அவருடைய ஓட்டாக இருக்கலாம் இல்லையா? அப்போ தேஜஸ்விக்கு அதுல ஒரு முகம் இருக்கு. ஏன்னா தேஜஸ்விக்கு எல்லாமுமாக இருக்கிற மாநிலம். அங்கேதான் அவர் எதிர்கட்சி தலைவராகணும், அங்கேதான் அவர் எம்எல்ஏ ஆகணும், அங்கதான் அவர் எம்பி ஆகணும். அந்த மாநிலத்தில் தான் அவர் முதலமைச்சர் ஆகணும். ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தவர் தான் அந்த மாநிலத்துக்கு. அப்ப அந்த 60 லட்சம் வாக்குகளில் 50 லட்சம் வாக்குகள் தேஜஸ்வியினுடைய வாக்குகளாக கூட இருக்கலாம். ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் எந்த பிரதிபலனும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு வாக்கு கூட தனக்கு உண்டான வாக்கு இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகும் தன்னுடைய பயண திட்டத்தை வகுத்து கொண்டு அந்த களத்தில் போய் நிற்கிறார்ல, அவர்தான் சார் டால் லீடர்.